தமிழ் கிட்ஸ் சேனல். நான் உங்கள் மகாஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி ரோஜா செடி நட போறோம் என்று பார்க்க போறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருளும் நாங்கள் வாங்கி ரெடியாக வச்சிருக்கோம். வேப்பம் புண்ணாக்கு, க்ரோ பேக், செம்மண் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். போய் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தயவு செய்து லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தயவு செய்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதோட பேர் தான் க்ரோ பேக். இதோட சைஸ் வந்து 12x9. நான் ஆல்ரெடி 3 பேக் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கான தேவையான மண்ணெல்லாம் நம்ம கலக்க போகிறோம். கிட்ஸ், நான் ஆல்ரெடி கோகோவில் வந்து தண்ணி போட்டு நேற்றே நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் சூப்பராக வந்துடுச்சு. இது வந்து செம்மண், இது வந்து உரம். நான் ஒரு க்ரோ பேக்கு 3 ஜக் செம்மண்ணும் 3 ஜக் உரமும் நான் எடுத்துக்க போறேன். ஒரு க்ரோ பேக்கு 3 ஜக் கொக்கோ பீட். இப்போ வந்து நம்ம அது பாருங்க, நான் மண்ணை கலக்கிட்டேன். எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம க்ரோ பேக்ல ஃபில் பண்ணிடலாம். க்ரோ பேக்ல மண்ணெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நாங்க வந்து ஹோல்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் செடி வைக்கிறதுக்காக. பொண்ணாக்கு வந்து கைப்பிடி அளவுக்கு ஹோல்ஸ் பண்ணி வச்ச இடத்துல போடணும். இப்போ நம்ம செடியில இருக்கிற கவர் அழகா கட் பண்ணி உள்ள வச்சிடலாம்.
செடி வந்து வாடி போச்சு, ஆனா பரவாயில்ல, நான் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு. செடி வச்சாச்சு. 3 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி போட்டால் போதும். 1 month இல்லை 2 month கழிச்சு நான் இந்த பூலாம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். வணக்கம் கிட்ஸ், மறக்காம லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தயவு செய்து போட்டுருங்க. பாய் பாய்.